ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கிற ஒரு போண்டா ரெசிபி செய்ய போகிறோம். செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பழப்பழம் வச்சு தான் இந்த போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 6 பீஸ் எடுத்துருக்கிறேன். எண்ணிக்கை கணக்கு கிடையாது. இது நம்ம பொடியை நறுக்கிட்டு அளந்து தான் யூஸ் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு பழப்பழத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் எடுத்த பழம் நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஒருவேளை இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டியல் இல்லை, எந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. எடுத்த உடனே தண்ணி சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட் இதை நல்லா கலந்து எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா திக்கான பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டியில் நல்லா கரைச்சாச்சு. மாவும் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இந்த பக்குவத்துக்கு கரைச்சா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்துக்கோங்க. மாவு இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதை போண்டாவாக பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு போண்டாவை கிள்ளி எண்ணெயில் சேர்த்துருங்க. இது அழகாக நல்லா குண்டாக நமக்கு விழுகும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் போண்டா எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து செவந்து வரும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து செவக்கும். பாருங்கள், போண்டா எல்லாமே ஒன்று போல் வெந்து நல்லா செவந்து வந்திருக்கு. இந்தளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான முறையில் பலாப்பழ போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.